நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து நடப்போம். நியாயப்பிரமாணம் சிலுவை மரணத்தோடு ஆண்டவரோடு முடிந்தது. 10 கட்டளைகள் நிச்சயம் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள். அவைகளின் அடிப்படையில் தான் மலை உபதேசம் இருக்கிறது. மலை உபதேசத்தை கடைபிடித்தால் 10 கட்டளைகளையும் கடைபிடித்ததற்கு சமம். இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம். எது வேண்டுமென்றாலும் நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் 10 கட்டளைகளை நேரடியாய் கடைபிடிப்பதை விட மலை பிரசங்கத்தை கடைபிடிப்பது மிகவும் கடினம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய தன்மைகள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் குணம் என்ன, அவர் எப்படி நடந்து கொள்கிறார், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அந்த அன்பு நிமித்தம் அவர் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் என்பதை குறித்தும், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்தும், அவர் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை குறித்தும், அவர் எந்த அளவுக்கு இந்த சிருஷ்டிப்பை செய்திருக்கிறார் என்பதை குறித்தும், உலகம் எப்படி தோன்றியது என்ற வரலாற்றை குறித்தும் இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்தான பல காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவர் மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்க்கிறாராம். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து அதை சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறாராம். ஒரு நல்ல மேய்ப்பனின் அழகு என்னவென்றால், தன்னுடைய மந்தையை பராமரிப்பது, பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வது. ஒரு துன்மார்க்கன் ஒரு மந்தையை மேய்க்கிறான் என்றால் அந்த ஆடுகளை போட்டு அடித்து விடுவான், நொறுக்கி விடுவான், கொடுமைப்படுத்துவான். துன்மார்க்கர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை மென்மையாக நடத்துவார், கனிவாக நடத்துவார், அன்பாக, பாதுகாப்பாக, அதிக கவனத்துடன் பாதுகாத்து, நல்ல மேய்ச்சலை கொடுத்து, நிறைய அதனுடைய பசி தீரும் வரைக்கும் ஆகாரம் கொடுத்து, நன்றாக மேய்த்து பத்திரமாய் பார்த்து கொள்வார். இதுதான் நல்ல மேய்ப்பனுக்கு அழகு. நமது ஆண்டவரும் அப்படித்தான் செய்வாராம். அவர் குட்டிகளை, ஆட்டுக்குட்டிகள் இருக்கிறது அல்லவா, மந்தை மேய்த்து கொண்டு போகும்போது பெரிய ஆடுகள் இருக்கும். அந்த மந்தையில் பலவிதமான ஆடுகள் இருக்கும். பெரிய ஆண் ஆடுகள் இருக்கும். அடுத்தது குட்டி போடக்கூடிய அளவில் இருக்கிற பெண் ஆடுகள் இருக்கும். சிறிய சிறிய குட்டிகள் இருக்கும். குடும்பம் போல, மனிதர்கள் போல அவைகளும் விதவிதமாய் இருக்கும் அல்லவா, வயது வித்தியாசத்தில் இருக்கும். இப்படி நாம் ஆட்டை ஓட்டி கொண்டு போய் மேய்க்கும் பொழுது அந்த ஆண் ஆடுகள் பெரியதாய் இருப்பது வேகமாய் ஓடும். ஆனால் தன் வயிற்றில் குட்டியை சுமந்து கொண்டிருக்கிற கறவல ஆடுகள், பால் கொடுக்கிற ஆடுகள், அது குட்டி போட போகிற ஆடுகள், இவைகள் எல்லாம் மெதுவாய் தான் நடக்கும். அதற்கு ஏற்றபடி அந்த மேய்ப்பர்கள் மெதுவாக ஓட்டி கொண்டு போவார்கள். குட்டிகள் கொஞ்ச தூரம் ஓடி வரும், அதனால் அதன் பின்பு ஓட முடியாது. சிறிய சிறிய குட்டிகளா இருக்கும்போது அந்த ஆட்டுக்குட்டிகளை தூக்கி கொள்வார்கள். மிகச் சிறிய குட்டிகளை தூக்கி சுமந்து கொள்வார்கள். அந்த சிறிய குட்டிகளை சுமந்து கொண்டு போவார்கள். இப்படி ஒரு நல்ல மேய்ப்பர், அன்பான ஒரு நல்ல குணமுடைய ஒரு மேய்ப்பர் இப்படியெல்லாம் மேய்ப்பார். அது போல கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறாராம். அதன் பொருள் என்னவென்றால், நம்முடைய பலன் அறிந்து, நம்மை முழுவதாய் புரிந்து, நம் பலன் என்ன, நம் எந்த விஷயத்தில், நம் எந்த காரியங்களில் பலவீனமாய் இருக்கிறோம், நம்முடைய பாடுகள், நம்முடைய சரீர பலன் என்ன, நம்முடைய மனதின் பலன் என்ன, நாம் எவ்வளவு சுமை சுமக்க முடியும், நம் மனதில் எவ்வளவு துன்பங்களை சுமக்க முடியும், நம் சரீரத்தால் எவ்வளவு வேலை செய்ய முடியும், நம் மனம் எவ்வளவு துன்பங்களை கொடுத்தால் பொறுத்து கொள்வோம், அறிவுபூர்வமான காரியங்கள் எவ்வளவு செய்ய சொன்னால், ஒரு படிக்கிற காரியமா இருக்கலாம், வேலை செய்கிற காரியமா இருக்கலாம், எந்த அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கிறது, நம்மளுடைய மனபலம் என்ன, நம்மளுடைய உடல் பலம் என்ன, இதையெல்லாம் புரிந்துதான் நமக்கு ஆண்டவர் வேலை கொடுப்பார். இது எப்படி இருக்கிறது, அதற்கேற்றபடி நம்மை வழி நடத்துவாராம். அவர் நல்ல மேய்ப்பர் அல்லவா. ஒரு சிலர் நன்றாக கடினமாய் உடல்
செய்ய முடியும். மனதிலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்குவார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கேற்ற வேலையை கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். நம்மால் முடியவில்லை. நமக்கு சரீர பலவீனமா இருக்கிறது. சின்ன துன்பங்களை கூட நம்மளால் தாங்க முடியவில்லை. பலவீனமா இருக்கிறோம். மனம் உடைந்து போகிறோம். அந்த நிலையில் இருந்தால் அவர்களையும் அரவணைத்து ஆண்டவர் செல்வாராம். நம்முடைய பலன் அவருக்கு முக்கியம் அல்ல. நம்முடைய அன்பை தான் அவர் பார்க்கிறார். எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறாள் என் மகள், என் மகன் எந்த அளவுக்கு என்னில் அன்பு கூறுகிறான், அதைதான் கர்த்தர் பார்க்கிறார். இதை நாம் கவனிக்க வேண்டும். அதே போல அவர் அதிகமாய் நம்மை காட்டிலும் அவர் நமக்கு அன்பு செலுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மென்மையாய் வழி நடத்துகிறவர். இன்று அநேகம் பேர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் வேதனைக்குரியது. கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வேதாகமத்தை வாசிக்கவும் முடியாது, அதை கடைபிடித்து நடக்கவும் முடியாது என்று போதகர்களே, ஊழியக்காரர்களே பலர் சொல்லுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய வேதனையான காரியம். இந்த வசனத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அவர்கள் வேத புத்தகத்திலும் இருக்கிறது அல்லவா? நல்ல மேய்ப்பன் அல்லவா அவர். அவர் நம்மால் சுமக்க முடியாத பாரத்தை நமக்கு கொடுப்பாரா? கடைபிடிக்க முடியாத சட்ட திட்டங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். மலை உபதேசத்தில் கர்த்தர் சொன்ன காரியங்கள் நம்மால் முடியாதா? சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். நம்மால் முடியாவிட்டால் நம்மை பலப்படுத்த அவரால் முடியும் அல்லவா? நமக்கு பலன் போதாது என்றால் அந்த பலனை அவர் கொடுக்க போகிறார். சரீர பலனா இருக்கலாம், மனபலமா இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அவரால் ஏற்படுத்தி தர முடியாதா? என்ன முட்டாள்தனமான கருத்து. 10 கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது என்று சொல்வதே தவறு. நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். ஆனால் 10 கட்டளைகள் அவைகள் உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டது. உடன்படிக்கை, அதை நம்மால் மீற முடியாது. பரலோகத்திலும் தேவாலயம் இருக்கிறது, அங்கும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயம் திறக்கப்பட்டது, உடன்படிக்கை பெட்டி அங்கு காணப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது. கடைசி காலத்தில் 3ஆம் தேவாலயத்திலும் உடன்படிக்கை பெட்டி வைக்க போகிறோம். அது வேண்டாம் என்று சொல்லிவிடுவீர்களா? சரி, இன்றைய நம் கைகளில் சுமந்திருக்கிற 10 கட்டளைகள் அடங்கிய வேத புஸ்தகத்தை தான் நாம் வாசிக்கிறோம். அந்த வேத புத்தகத்தில் ஏன் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வேண்டாம் என்றால் அதை எடுத்திருக்கலாமே. வேண்டும் என்றுதானே நம் கைகளில் சுமந்திருக்கிறோம். நம் கைகளில் சுமக்கிற வேத புஸ்தகத்திற்கு நியாய தீர்ப்பு நாளில் நாம் கர்த்தருக்கு கடன் கொடுக்க வேண்டும். நாம் எனக்கு தெரியாமல் பாவம் செய்தேன், என்னால் முடியாமல் பாவம் செய்தேன் என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் கேட்பார், உன்னிடத்தில் வேத புத்தகம் இருந்ததா என்று கேட்பார். ஆம் ஆண்டவரே, இருந்தது. நீ ஏன் படிக்கவில்லை, நீ ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்று கேட்பார். நீ தெரியவில்லை, எனக்கு தெரியாது, வேதவசனம் தெரியாது, உம்முடைய கட்டளை இப்படி சொல்லியிருக்கிறது என்று எனக்கு தெரியாது என்று யாரும் கர்த்தருக்கு முன்பாக சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நான் இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் பாஸ்டராய் இருந்தேன், நான் மிகப்பெரிய ஊழியக்காரராய் இருந்தேன், நான் மிகப்பெரிய பிஷப்பாய் இருந்தேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. தேசத்தின் தலைவராக இருக்கலாம், என்னென்ன பெரிய காரியங்களா இருக்கலாம். எதை செய்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியம். அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரராய் நாம் இருக்கிறோமா? இவ்வுலக சட்ட திட்டங்கள் அங்கு செல்லாது. அங்கு அப்பாவோட சட்டத்திட்டம் தான் செல்லும். புரிந்து கொண்டு கொஞ்சம் தெளிவாய் இருப்பது நல்லது. இந்த உலகத்தில் நாம் என்ன வேலை செய்கிறோம், ஊழியக்காரராய் இருக்கிறோம் என்றால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் இன்னும் அதிக பரிசுத்தம் வேண்டும். வேத வசனத்தை கடைபிடிக்க கூடாது என்று போதிக்காதீர்கள். அது மகா பெரிய நியாய தீர்ப்பை உங்களுக்கு கொண்டு வரும் என்று பயந்திருங்கள். வேத வசனத்தையும் 10 கட்டளைகளையும் கடைபிடித்தே தீர வேண்டும். என்னால் முடியாது என்றால் கர்த்தருடைய காலில் விழுந்து அழுதால் அவர் பலன் தருவார், கிருபை தருவார், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார். தீமை நம்மை நெருங்காதபடிக்கு சோதனையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வார். அப்பொழுது நாம் பரிசுத்தமா இருக்கலாம் அல்லவா? புரிந்து கொள்வோம். கர்த்தரின் கிருபையினால் கடைபிடிக்க முடியும், தனி மனிதனால் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணையோடு இருக்கும் பொழுது, அதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு மேலே பரமேறி செல்லும் பொழுதே சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார்.
கடைபிடிக்க தேவையில்லை என்றால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டிய வேலை என்ன இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார் என்றால் அது தேவையா இருப்பதினால் தானே உணர்த்துகிறார். எந்த ஒரு ஆசிரியரும் தன் மாணவர்களுக்கு தேவையில்லாத கணக்குகளை சொல்லிக் கொடுப்பார்களா? அவர்கள் படித்து தேர வேண்டிய அவர்கள் பாடத்தை தான் சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்களுக்கு பிரயோஜனப்படாது, அவர்களுக்கு தேவையில்லை என்ற பாடத்தை எந்த மாணவனுக்காவது ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாரா? கண்டிப்பாக செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு குருவாய் இருக்கிறார். தேவையில்லாத காரியத்தை குறித்து அவர் ஏன் நமக்கு கண்டித்து சொல்லிக் கொடுக்க போகிறார்? நீதியை குறித்து நாம் கண்டிக்கப்படுகிறோம். நீதியாய் நட என்று சொல்லப்படுகிறோம். அவர் நமக்கு சொல்லுகிறார், நாம் கேட்டு நடக்க வேண்டும். நீதி நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். நம்மிடத்தில் பாவம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஏதோ எத்தனையோ விதங்களில் ஊழியர்கள் மூலமாக வசனத்தை தியானிக்கும் பொழுதும், ஊழியர்கள் மூலமாகவும், இப்படிப்பட்ட வீடியோக்கள் மூலமாகவும் கர்த்தர் நம்முடைய பாவத்தை உணர்த்துவார். இப்படி செய்யாதே, இது பாவம் என்று உணர்த்துவார். நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக தான். அப்படியே இருக்கலாம் என்றால் ஏன் சொல்ல போகிறார்? கொஞ்சம் யோசிப்போம். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து நடப்போம். நியாயப்பிரமாணம் சிலுவை மரணத்தோடு ஆண்டவரோடு முடிந்தது. 10 கட்டளைகள் நிச்சயம் நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள். அவைகளின் அடிப்படையில் தான் மலை உபதேசம் இருக்கிறது. மலை உபதேசத்தை கடைபிடித்தால் 10 கட்டளைகளையும் கடைபிடித்ததற்கு சமம். இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம். எது வேண்டுமென்றாலும் நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் 10 கட்டளைகளை நேரடியாய் கடைபிடிப்பதை விட மலை பிரசங்கத்தை கடைபிடிப்பது மிகவும் கடினம். அதில் விளக்கமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சுருக்கமாக கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான், இரண்டும் ஒன்றுதான். தண்ணீர்களை தமது கைகளில் உள்ளங்கையால் அளக்கிறாராம். அவ்வளவு பெரியவர் கர்த்தர். தண்ணீர்கள் என்றால் கடல் நீர். கடல் நீரை தம் உள்ளங்கைகளால் அளந்து வானத்தை ஜான் அளவாக தன் விரல்களை நீட்டி எத்தனை ஜான் இருக்கிறது என்று அளக்கிறாராம். சரி, வானம் எவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பூமி எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரிகிறது, முழுவதும் தெரியாது. நாம் இருக்கிற இடம்தான் நம் கண்ணுக்கு தெரியும். இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியினால் பல வீடியோக்கள் வருகிறது, அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தயவு செய்து இப்படிப்பட்ட வீடியோக்களை பாருங்கள். நாம் சுற்றி இருக்கிற உலகமும் பூமியும் வானமும் எப்படி இருக்கிறது என்பதை நன்கு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது. இந்த பூமி இருக்கிற வான மண்டலம் இவ்வளவு பெரியதா இருக்கிறது. இதை சூரிய குடும்பம், சூரியனும் அதை சுற்றி வரும் கோள்களையும் சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். இப்படி கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் சேர்ந்தால் அதை ஒரு கேலக்சி என்று சொல்லுகிறார். இப்படி கேலக்சிகள் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கேலக்சிகள் சேர்ந்தால் அதை யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக அந்த யூனிவர்ஸ் என்ற ஒரு எல்லையில் தான் இருந்தது. இப்பொழுது யூனிவர்ஸ் மட்டுமல்ல, இந்த யூனிவர்ஸை போல யூனிவர்ஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதற்குள் கேலக்சிகள் இருக்கிறது, சூரிய குடும்பங்கள் இருக்கிறது, சோலார் சிஸ்டம் இருக்கிறது என்றுதான் சொல்லி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு யூனிவர்ஸ் அல்ல, யூனிவர்ஸும் பல யூனிவர்ஸ்கள் இருக்கிறது. மல்டி யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இது தற்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் எண்ணி பார்த்தால் நம்மால் நிச்சயமாக கற்பனை செய்து யோசித்து புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அது மிகவும் கடினமா இருக்கிறது. அந்த அளவுக்கு இருக்கிறது. கணக்காக எண்களாக மனதில் பதிய வைக்கலாம். அதன் உருவத்தை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு பெரியதாய் போகிறது. நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இங்கிருக்கிறோம் நாம், அடுத்த நாட்டின் தூரத்தை எவ்வளவு தூரம் என்று சொல்வோம். அவ்வளவு தூரம் இருக்கிறது அடுத்த நாடு. இந்த பூமிக்குள்ளேயே இப்படி இருக்கும் பொழுது இந்த பூமியின் கடல்களை அவர் கைகளில் உள்ளங்கையில் அளக்கிறாராம். கடல் நீரை எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய பூமியின் 3/4 பகுதி தண்ணீர் தான் இருக்கிறது. அதை உள்ளங்கையால் அளக்கிறாராம். அவர் எவ்வளவு பெரியவர் என்று யோசித்து பார்ப்போம். நம்மை போல மனித அவதாரத்தில் 6 அடி உயரத்தில் அவர் வந்தார் என்று நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை வைத்து கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று யோசித்து பார்ப்போம். பூமியில் உள்ள எல்லா தண்ணீர்களையும் மட்டுமே வைத்துக் கொள்வோம். வானத்திலும் தண்ணீர் இருக்கிறது, பூமிக்கு வெளியேயும் தண்ணீர் இருக்கிறது. சரி, அதை விடுவோம். இதை மட்டும் வைத்துக் கொண்டால் கூட உள்ளங்கையில் அவர் அளந்தால் அவர் எவ்வளவு பெரிய ரூபம் உள்ளவர். வானத்தை ஜான் அளவாக அளக்கிறாராம்.
எத்தனை ஜான் இருக்கிறது என்று இந்த மல்டி யூனிவர்ஸை. பர்வதங்களை துலாக்கோலாலும், மலைகளை தராசாலும், மலைகளை சிறிய தராசை வைத்து கையில் பிடித்து தூக்குவார்கள். அப்படிப்பட்ட தராசுகளால் அளக்கிறாராம். பர்வதங்கள் என்றால் மிகப்பெரிய மலைகள். அதையெல்லாம் தராசு போன்ற இன்னொரு பெரிய பொருட்களை எடை போடும் ஒரு தராசு இருக்கிறது. அதில் தூக்கி வைத்து எடை போடுவார்கள். தரையில் இருக்கும். அதாலும் எடை போடுகிறாராம். மலைகளையும் பர்வதங்கள், மிகப்பெரிய பர்வதங்களையும் இமயமலையெல்லாம் அவர் எடுத்து வைத்து அளந்து போடுவாராம். அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார் என்று கொஞ்சம் நினைத்து பார்ப்போமா? அவர் உயரம் எவ்வளவு பெரியவராய் இருப்பார். அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியதா இருக்கும். அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை, அவருடைய ஞானம் எவ்வளவு பெரியதா இருக்கும். நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவர் பெரியவர். அவருக்கு விரோதமாக நாம் வாய் திறந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவு முட்டாள்கள். அதை நாம் தான் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு அறிவை போதித்தவன் யார்? அவருடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்று தெரிந்து கொண்டு அவருக்கு அறிவு புத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தவது யார் என்று கேட்கிறார். அவருக்கு புத்தி சொல்ல யாரால் முடியும்? தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோடே ஆலோசனை பண்ணினார்? அவருக்கு அறிவை சொல்லிக் கொடுக்க, அவருக்கு புத்தி சொல்லிக் கொடுக்க, அவருக்கு ஆலோசனை கொடுக்க அவர் யாரை பார்த்து கேட்டார்? எனக்கு புத்தி சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள், இது இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா என்று கேட்டாரா? இந்த வானத்தை உண்டாக்கும் போதும், பூமியை உண்டாக்கும் பொழுதும், மலைகளை எடை போட்டு வைக்கும் பொழுதும் யாரை பார்த்து ஆலோசனை கேட்டார்? அவர் பூரண ஞானம் உள்ளவர். அவரிடத்தில் பேசும் தகுதி கூட யாரிடத்திலும் இல்லை. நாம் எல்லாம் ஜெபிக்கிறோம், அதை அவர் கேட்கிறார் என்பது எவ்வளவு பெரிய காரியம். நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாய் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், நம் வார்த்தைகளை கேட்கிறார். நாமெல்லாம் அந்த அளவுக்கு தகுதியுடையவர்கள் அல்ல. நம் வார்த்தை கேட்கும் அளவுக்கு நாம் அவ்வளவு பெரியவர்கள் அல்ல. அதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதோ ஜாதிகள் ஏற்ற சாலிலே, இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும். சால் இறைப்பது என்று சொல்வார்கள். கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கும் ஒரு முறை சால் என்று சொல்வார்கள். ஒரு குடம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அப்படி அந்த தண்ணீர் எடுக்கும் பாத்திரத்தில் ஒட்டி இருக்கும் துளி போல மனிதனாம். தராசில் படியும் ஒரு தூசி போன்றவனாம். தராசு இருக்கிறது என்றால் அதில் தூசி படிந்திருக்கும் அல்லவா? அது போல மனிதனா. இப்படிதான் கர்த்தர் மனிதனை எண்ணுகிறாராம். அவ்வளவுதான் நம்முடைய மகிமை, நம்முடைய பிரதாபம், அவ்வளவுதான். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். தீவுகள் அங்கெங்கும் இருக்கிறது அல்லவா, ஐலாண்ட்ஸ், அவைகளை அணுக்களை போல தூக்குகிறாராம். ஆட்டம் போல அதை அப்படியே கையில் தூக்குகிறார். லெபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது. லெபனோனில் இருக்கிற மிருகங்கள் தகன பலிக்கும் போதாது. சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயையில் மாயையாகவும் கர்த்தரால் எண்ணப்படுகிறார்கள். நம் நிலை இதுதான். நம்முடைய தகுதி நிலை இதுதான். நாம் அந்த அளவுக்கு மட்டமானவர்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய வல்லமைக்கும் நம்முடைய வல்லமைக்கும் தொடர்பு படுத்தி பார்க்க கூட தகுதி இல்லாதவர்கள். பரலோகத்திற்கு போக எல்லளவும் தகுதி இல்லாதவர்கள். அவர் அன்பினால், அவருடைய கிருபையினால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. கர்த்தருக்கு முன்பாக நாம் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. ஜெபிக்கும் போது கர்த்தரை நோக்கி அதிகாரம் பண்ணக்கூடாது. தாழ்மையோடு நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம் இருதயத்தில் நாம் யார் என்பதை உணர்ந்தவர்களா இருக்க வேண்டும். வேத புத்தகம் முழுவதும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், கர்த்தர் யார், அவர் வல்லமை என்ன, மனிதன் யார், அவனுடைய நிலை என்ன என்பதை வெளிப்படையாக சொல்வதே வேத புத்தகம். இந்த அதிகாரம் மிக துல்லியமாக நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறது.
நாம் மிகவும் சிறியவர்கள். அதை உணர்ந்து கொள்வோம். நாம் நம்மை பொறுத்த வரைக்கும் நம் மனிதர்கள் வானத்தில் சேட்டலைட் விட்டு விட்டார்கள், ராக்கெட் விட்டு விட்டார்கள். ஆஹா ஓஹோ! இந்த பேச்செல்லாம் நிறுத்தி விடுவோம். தயவு செய்து இது முட்டாள்தனமான மகா முட்டாள்தனமான பேச்சுகள். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு துளி நேரம், ஒரே ஒரு செகண்ட் போன ராக்கெட் திரும்பி வந்து பூமியில் விழுவதற்கு ஒரு செகண்ட் நிலை தடுமாறினால் போதும். கர்த்தர் அடித்தால் வானத்தில் இருக்கிற அத்தனையும் பூமியில் விழும். இப்படி வேதத்தில் கடைசி காலத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் பூமியில் வெட்டுக்கிளிகளைப் போல வந்து விழும் என்று. ஜாக்கிரதையா இருப்போம். நம்மை நாம் உணர்ந்து கொள்வோம். இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? அவருடைய சாயலை, எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் என்று கேட்கப்படுகிறது. அவர் இவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். அவருடைய சாயல் என்ன என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? அவர் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார் என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கர்த்தர் கேட்கிறார். நம்மால் முடியாது. அவர் சாயலையும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் நாம் மிகவும் சிறியவர்கள் என்று பொருள். நம் ஞானமும் சிறியதே என்று பொருள். உருவத்தில் மட்டுமல்ல, நம் ஞானத்திலும் மிகவும் சிறியவர்கள். அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான். கண்ணான் என்றால் வார்ப்பு விக்கிரகங்களை செய்கிறவர்கள். உலோகத்தை குறுக்கி ஊற்றி அச்சுகளில் ஊற்றி சிலை செய்வார்கள். அப்படி சிலை செய்து கண்ணால் சிலை செய்வார். தட்டான் என்றால் பொன் வேலை, தங்க வேலை செய்கிறவர்கள். அவர்கள் தங்கத்தை தகடாக செய்து அந்த சிலையை மூடுவார்கள். உலோகத்தை உருக்கி செய்த அந்த சிலை. வெள்ளி சங்கிலிகள் செய்து அதை அலங்காரம் பண்ணுவார்கள். இப்படியாக ஒரு சிலை செய்யப்படுகிறது. அந்த அளவுக்கு ஒரு சிலை செய்து கொடுக்க முடியாத வசதி இல்லாதவர்கள் ஒரு நல்ல மரத்தை தெரிந்து கொண்டு ஒரு தச்சனிடத்தில் அதை சிலையாக செய்யும்படி சொல்லுகிறார்கள். இப்படியும் ஒரு சிலை செய்ய, ஒரு அந்த மரம் உளுத்து போகாத நல்ல மரமாய் தெரிந்து கொண்டு அதை ஒரு நல்ல திறமையான தச்சனை கூப்பிட்டு ஒரு சிலை செய்ய சொல்லுகிறார்கள். இப்படி செய்யலாமா? இதுதான் கேள்வி. உலக தோற்றம் முதல் நாம் அறிந்திருக்கிறோம், நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உலக தோற்றத்தின் முதல், இந்த பூமி அஸ்திபாரம் போட்டது முதல் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள், பூமியில் இருக்கிற மனிதர்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோமாம் கர்த்தருக்கு. அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக மாற்றுகிறார். வானத்தை ஒரு கூடாரம் போடுவது போல போட்டு வைத்திருக்கிறாராம் குடியிருப்பதற்காக. இந்த இடத்தில் வானம் என்று சொல்லப்படுது ஸ்பேஸை குறிக்கிறது. ஸ்பேஸ் முழுவதும் இருக்கிற இடம், அதாவது சோலார் சிஸ்டம், கேலக்சிகள், மல்டி யூனிவர்ஸ், இதெல்லாம் இருக்கிற இடத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய இடத்தை கூடாரம் போடுவது போல சாதாரணமாக போட்டு வைத்திருக்கிறார் கர்த்தர். அவர் அவ்வளவு பெரியவர், நாம் இவ்வளவு சிறியவர். அவர் பிரபுக்களை மாயையாக்குகிறார். இந்த நாட்களில், நாம் வாழும் நாட்களில் மிக பெரிய ஒரு அதிகாரி நம் தேசத்தில் இருக்கிறார் என்றால் அவரை எவ்வளவு புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். இன்னும் கொஞ்ச காலம் போனால் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாது, அவர்கள் பெயர் கூட தெரியாது. மாயையாய் மறைந்து போவார்கள். பிரபுக்களையும் மாயையாய் மறைய போகிறார். முன்னால் இருந்த தலைவர்கள் எல்லாம் அப்படித்தானே போனார்கள், அப்படித்தான் போகும். பூமியின் நியாயாதிபதிகளை அவமாக்குகிறார். பூமியில் இருக்கிற நியாயாதிபதிகளை அவமாக்குகிறார் என்றால் அவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்பது போல. நாங்கள் தான் பெரியவர்கள் என்று யார் சொன்னாலும் அவர்களை தரைமட்டம் கர்த்தர் தாழ்த்தி விடுவார். இறந்து போனவர்கள் மறைந்து போனார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் மறைந்து போனார்கள். மனிதர்கள் மனதில் இருந்து மறந்தும் விட்டார்கள். அவர்கள் திரும்பி வருவார்களா? திரும்பி நாட்டப்படுகிறார்களா? இல்லை. உலக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் திரும்பி உயிர் தெழுந்து வந்து இந்த பூமியில் வாழப்போவதில்லை, திரும்பவும் விதைக்கப்படுவதில்லை. அவர்கள் மீண்டும் பிழைத்து வளர்ந்து இந்த பூமிக்கு வரப்போவதும் இல்லை. அவர்களுடைய அடிமரம் திரும்ப வேர் விடுவதும் இல்லை. அவர்கள் புதிதாக பிறந்து வந்து அவர்கள் சந்ததி பெருக போவதும் இல்லை. அவர்கள் மேல், அதாவது நமக்கு முன்பாக வாழ்ந்த பெரிய தலைவர்கள் மேல், அப்படிப்பட்ட தலைவர்கள் மேல் கர்த்தர் ஊதினால் அவர்கள் பட்டு போவார்கள், மறைந்து போனார்கள். அவர்கள் மீண்டும் வரப்போவதில்லை. அவ்வளவுதான், முடிந்தது. பெரும் காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போகும்.
காலம் அவர்களை மறைத்து போடும். இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார். அவர்களைப் போல என்று யாரை பார்த்து என்னை சொல்லுவீர்கள்? கம்பேர் பண்ண முடியாது. கர்த்தரை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவரைப் போல இவர் என்று சொல்ல முடியாது. அவர் ஒருவர், அவரேதான். அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அமைதியாக தலையை நிமிர்த்தி கண்ணை நோக்கி பார்ப்போம். நாம் பார்க்கும் காரியங்களை எல்லாம் நிர்ணயித்தது யார்? சிருஷ்டித்தது யார்? நம் கண்களில் படும் பொருள்களை எல்லாம் படைத்தது யார்? அவர்தான். எங்கிருந்து நாம் பார்த்தாலும் அந்த பொருள்கள் எல்லாம் கர்த்தருடையது. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்லுகிறார். அதாவது வானத்தை நாம் அண்ணாந்து பார்த்தால் சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா? அவைகளை சேனைகளை லக்க திட்டமாய் எண்ணி நமக்குதான் அதன் கணக்கு தெரியவில்லை. எத்தனை கோள்கள் இருக்கிறது, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்றால் நமக்கு தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அதற்கெல்லாம் கணக்கு வைத்திருக்கிறார். அவர் எண்ணி அந்த காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். அவர்களை அழைக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரங்களின் பெயர்களும் அவருக்கு தெரியுமாம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் இருந்தால் அந்த வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோரின் பெயரும் தெரிந்து வைத்திருப்பார்கள், பெயர் சொல்லி அழைப்பார்கள். அது போல கர்த்தர் வானத்து நட்சத்திரங்களின் பெயர்களை சொல்லி அழைப்பாராம். நீ என்ன பண்ணுகிறாய், நீ என்ன செய்கிறாய், இங்கே வா என்று கூப்பிடுவாராம். அவ்வளவு பெரியவர் கர்த்தர். அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறதாம். அப்படி என்றால் அழிந்து போகாமல் இருக்கிறது. வானத்தின் கிரியைகள் எதுவும் அழியவில்லை, அப்படியே இருக்கிறது. ஒன்றும் குறையாமல் அவைகளை பாதுகாத்து வருகிறாராம் கர்த்தர். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிற்று என்றும் நீ ஏன் சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். நாம் நம் துன்ப நேரத்தில் சொல்லுகிறோம் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக துன்பங்களை அனுபவிக்கிறோம். அப்பொழுது நம் மனதிற்குள் எண்ணம் தோன்றும், சில நேரங்களில் தோன்றுவதுண்டு. அதாவது, என் நியாயம் கர்த்தருடைய சன்னதியில் எட்டவில்லையே, நான் இவ்வளவு நீதியா இருக்கிறேன், எனக்கு அநியாயம் நடக்கிறதே, அக்கிரமம் நடக்கிறதே, என் நியாயம் கர்த்தருடைய சன்னதியில் எட்டவில்லையே என்று நம் மனதில் சொல்வோம். இல்லை என்றால் மனதிற்குள்ளாவது புலம்புவோம் அல்லவா? அப்படி சொல்லுகிறாயே என்று கர்த்தர் கேட்கிறார். அப்படியே நீ சொல்லுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். சொல்லக்கூடாது. பூமியின் கடையாந்திரங்களை ஏற்படுத்தின தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ தெரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, விடாய்த்து போவதும் இல்லை, டயர்ட் ஆவதில்லை. இதை உனக்கு தெரியாதா? பூமியின் கடையாந்திரங்களை எல்லாம் உருவாக்கினவர் அவர். உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் சோர்ந்து போகவில்லை, எல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்று பொருள். அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சில நேரங்களில் நன்மைகள் நமக்கு நடப்பதற்கு தாமதமாகும். நாம் மிகவும் சோர்ந்து போவோம். இவ்வளவு பாடுபட்டேனே, எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லையே, நான் நீதியாய் நடக்கிறேனே, எனக்கு துன்பம் வருகிறது என்று நாம் மிகவும் சோர்ந்து போகும் நிலை வரும். சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் அதற்கென்று காலத்தை வைத்திருக்கிறார். அப்பொழுதுதான் நடக்கும். அவருடைய புத்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, ஆராய்ந்து புரியாது. அவர் பெரிய காரியத்திற்காக அப்படி செய்வார். விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு. நாம் அவசரப்படக்கூடாது. அவர் புத்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் பெரியவர். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவன் உடலானாலும் மனதானாலும் சோர்ந்து போகிறவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். சரீரத்தில் சோர்ந்து போயிருக்கிறோமா, நம்மை பலப்படுத்துவார். மனதளவில் துன்பங்களை பட்டு 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 அதனால் துன்பப்பட்டு வேதனை அடைந்து சோர்ந்து போயிருக்கிறோமா, மனம் சோர்ந்து போயிருக்கிறதா, அதையும் பலப்படுத்துவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து, மிகவும் விடாய்த்து சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறோமா, நம்மை உற்சாகப்படுத்துவார் கர்த்தர். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர்கள் வாலிபர்கள் கூட சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இப்படியாக கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவார்.
கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பரப்புவார்கள். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? கழுகானது அதன் ஆயுள் நாட்களில் அது வளர்ந்து பெரியதான பின்பாக ஒரு 40 நாள் போய் மலை உச்சியில் அமர்ந்து விடும். அது பறக்க முடியாதபடிக்கு தன்னுடைய சிறகுகளை எல்லாம் கொத்தி கொத்தி பழைய சிறகுகளை அகற்றிவிடும். இப்படி அந்த இறகுகள் எல்லாம் விழுந்த பின்பு, சிறகில் இருக்கிற அந்த இறகுகள், சிறிய சிறிய இறகுகள் எல்லாம் விழுந்த பின்பு, முட்டையாக 40 நாள் அப்படியே மலையில் சூரியனை பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கும். அப்பொழுது அதனுடைய புது சிறகுகள் முளைக்கும். இந்த நேரத்தில் அதால் உணவு சாப்பிட முடியாது. மற்ற கழுகுகள் ஆகாரம் கொண்டு வந்து அந்த கழுகுக்கு போடுமாம். இப்படி அது 40 நாள் இருக்குமாம். அதன் பின்பு புது இறகுகள் முளைத்து, அது உயர பறந்து திரும்பி எழுந்து வருமாம். அதன் வாழ்க்கை முடிந்தது என்று நமக்கு தோன்றும். அதை பார்க்கும் பொழுது 40 நாள் முடிந்த பின்பு அது புதுபலன் அடைந்து வருமாம். அதுவரைக்கும் அந்த 40 நாளும் அது சூரியனையே பார்த்து இருக்குமாம். அதுபோல நாமும் கர்த்தரையே நோக்கிக் கொண்டு நம் துன்ப காலத்தில் இருந்தால் கர்த்தர் நமக்கு புது பலன் தந்து புது வாழ்வு தருவார். நிச்சயம் நம்மை காப்பார். அப்படிதான் என்றும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் ஒரு நாளும் தோற்று போக மாட்டோம். நாம் நம் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்போம். நிச்சயம் பலன் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.